யார் வெற்றியை தீர்மானிக்க போகிறாங்க? நிச்சயமா இந்த முறை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல புதிய வாக்காளர்கள், அதாவது ஒரு இளைஞர்களுடைய ஓட்டு பலம் இருக்கும். அதாவது வயதானவர்கள், பெண்கள், இவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இருவரும் கட்சிகள் வசம் இருந்தாலும் கூட அவங்கள யாரு வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இளைஞர்கள் ஓட்டு தான் மிகப்பெரிய பங்களிப்பா செலுத்துவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தரவுகளுடைய அடிப்படையிலே 1,25,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க, 29 வயதுக்கு உட்பட்டவர்களே. நீங்க ஒரு 14,59,000 இளைஞர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவங்க 18 வயதுல இருந்து 19 வயது வரை. ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் ஓட்டுன்னு பார்த்தாலே இதுவே 5 சட்டமன்ற தொகுதிகள் அளவிற்கான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு புதிய வாக்காளர்களே இருக்காங்க. 1.25 கோடி என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை, 5ல் 1 பங்கு கிட்டத்தட்ட. அப்ப அந்த அளவிற்கான இளைஞர்கள் ஓட்டு இருக்கிறது. இளைஞர்களுக்கு ஏற்கனவே ஆழ்ந்த கட்சிகளும் செய்திருக்காங்க, செய்யாமல் இல்ல. பல திட்டங்களின் வழியாக கடந்த காலங்கள்ல செய்த 5 ஆண்டு காலங்கள்ல உள்ள திட்டங்களா இருக்கலாம், அதற்கு முன்பு ஆல்பாஸ் போன்ற திட்டங்களாக இருக்கலாம். என்னதான் திட்டங்கள் செய்திருந்தாலுமே கூட இளைஞர்களுடைய வாக்கள் இப்ப பெருவாரியா புதிய வரவுகளின் மீது நம்பிக்கையும் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. சோ அவர்களுடைய வாக்குகள் தான் இந்த தேர்தல்ல ஒரு பிரதான புள்ளியாக இருக்க போகிறது. அவர்களை யார் அதிகமாக இருக்கிறார்களோ, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5.25 கோடி வாக்குகள் அப்படின்னு பாக்குறப்ப அதுல 1.25 கோடி என்பது 5ல் 1 வாக்கு. கிட்டத்தட்ட 5 ஓட்டு பதிவாகிறதுனா அதுல 1 ஓட்டு 18 முதல் கிட்டத்தட்ட 29 வயது வரையில் உள்ளவர்களுடைய ஓட்டு. இதே நீங்க 39 வயது வரை எடுத்துக்கிட்டோம்னா அது 2 கோடியை கிடக்குது. அப்ப 5ல் 2 ஓட்டுகள் ஆகுது. அப்ப அந்த இளைஞர்களுடைய ஓட்டு தான் இந்த தேர்தலுடைய மையப்புள்ளியாக இருக்கப்படுது. அது புதிய வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 39 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பலமாக இருந்தாலும் சரி, அவர்களை யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் ஆட்சி கட்டில் நெருங்கும் அப்படிங்கறத நோக்கிதான் இருக்கிறது. அவர்களையும் எடுக்கணும். கொஞ்சம் நடுத்தர வர்க்கம், பெண்கள் ஓட்டு எல்லாம் கலவையாக கிடைத்தா அது சக்சஸ் ஃபார்முலாவாக இருக்கும்.